நான் வாசிப்பது யாரை பற்றியும் ஒன்று தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். 1989 மரியாதைக்குரிய திரு நேரு அவர்களும் நானும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறோம். அவர் லால்குடியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே காங்கிரஸிலே நின்று நான் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியிலே தோல்வியுற்றேன். அன்றைய நிலவரம் அவருக்கு என்ன சொத்து இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். தெரியவில்லை என்றால் 1989 அவர் என்ன மனு தாக்கல் செய்திருக்கிறாரோ அதை யூடியூபிலே தெரிந்து கொள்ளுங்கள். கடந்த 25 ஆண்டுகளாக 4 முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். 4 முறை தோல்வியுற்றிருக்கிறார். நேரு நிரந்தரமாக வெற்றிப்படவில்லை. லால்குடியிலே 2 முறை தோல்வியுற்றிருக்கிறார். திருச்சி மேற்கு தொகுதியிலே 2 முறை தோல்வியுற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய நேருக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்கின்றன, அந்த சொத்துக்கள் எப்படியெல்லாம் வந்தது என்பதை மரியாதைக்குரிய முன்னாள் பிஜேபியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு அவருக்கு சொத்து இருக்கிறது. அதிகாரப்பூர்வம் இல்லாத சொத்தை பற்றி அவர் சொல்லவில்லை. பினாமி சொத்துக்களை பற்றி பேசவில்லை. அதிகாரப்பூர்வமாக இருக்கிற சொத்தை அவர் டிவிஹெச் என்ற ஒரு நிறுவனத்தை, கட்டுமான நிறுவனத்தை கடந்த 10 ஆண்டு காலமாக அவர் நடத்தி வருகிறார். அதிலே அவர் மிக முக்கியமான பங்குதாரர். அவர் குடும்பத்தை தவிர வேறு யாரும் அதில் கிடையாது. அவரது தம்பி, அவரது மகனை தவிர வேறு யாரும் கிடையாது. நான் இந்த மேற்கு தொகுதி மக்களுக்கு அந்த பட்டியலை வாசிக்கிறேன் என்பதை, அவருக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறது இதை காண்பித்திருக்கிறாரா இல்லை என்றால் உங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் யூடியூபில் சென்று டிவிஹெச் நிறுவனத்திற்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிகள் இருக்கின்றன, அதில் யார் யார் பங்குதாரர்கள் என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆரண்யபோ புத்தூர், சென்னை, இந்த பகுதியிலே 614 அடுக்குமாடி குடியிருப்புகள். அதனுடைய மதிப்பு 1105 கோடி. நாவலூர், சென்னை, 403 அடுக்குமாடி குடியிருப்புகள், 604 கோடி. சுவையா, ஸ்ரீபெரும்புத்தூர், 604 குடியிருப்புகள், 295 கோடி. கால்வட்டம் அல்லது நான்மை அல்லது நான்கில் ஒரு பகுதியாகும் அடையார் 126 அடுக்குமாடி குடியிருப்புகள், 882 கோடி. டைட்டானியம் சிட்டி, மன்னிவாக்கம், 550 அடுக்குமாடி குடியிருப்புகள், 335 கோடி. டைட்டானியம் சிட்டி பேஸ் 2, மன்னிவாக்கம், சென்னை, 236 அடுக்குமாடி குடியிருப்புகள், 165 கோடி. பேவிலா, கடற்கரை ஓரம் கட்டப்பட்டுள்ள ஆரம்பர இண்டிவிஜுவல் ஹவுஸ், 81 வீடுகள், 324 கோடி. ஃபெலிஷியா டவர்ஸ், எம்ஆர்சி நகரில் வணிக கட்டிடம், 700 கோடி ரூபாய். அக்னிடியோ பார்க் வணிகம் 1000 கோடி. அக்னிடியோ பார்க் வணிகம் 1000 கோடி. இந்த சொத்துக்களின் மொத்த மதிப்பு அக்கௌண்ட்டில் உள்ளது 5410 கோடி. இதே டிவிஹெச் நிறுவனம் கோவையிலே கட்டக்கூடிய விழாக்கள், விஸ்டா ஹைடெக்ஸ் உயரமான காட்சி பகுதி, அதுக்கு பேர் விஸ்டா ஹைடெக்ஸ் உயரமான காட்சி பகுதி, 896 அடுக்குமாடி குடியிருப்புகள், 896 கோடி. டிவிஹெச் ஏகந்தா 314 அடுக்குமாடி குடியிருப்புகள், கோவையில் 282 கோடி. டிவிஎஸ் ஸ்வர்ணம் 234 அடுக்குமாடி குடியிருப்புகள், 93 கோடி. டிவிஹெச் விஸ்டா 1240 கோடி. டிவிஹெச் அவண்டா 54 கோடி. இது மொத்தம் 2563 கோடி கோயம்புத்தூரில் மட்டும். மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் இதில் மட்டும் இருக்குது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா நேருனுடைய உண்மையான சுயரூபம் என்னன்னு? திராவிட நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நான் வாசித்ததெல்லாம் மேற்கு தொகுதி மக்களுக்கும் அவருடன் கடந்த 30 ஆண்டு காலம் பயணிக்கக்கூடிய திராவிட கழக நண்பர்களுக்கும்.